நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அந்த ரமேஷ் என்பவரை இதுவரைக்குமே கைது பண்ணல. இது உமன் போலீஸ் ஸ்டேஷன்ல சுத்தமாவே பாதுகாப்பு கிடையாது. எங்களுக்கு உடனே இதை எங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்லணும். இல்லைனா என் பொண்ணுக்கு என்ன நடக்கும், அடுத்து என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியாது. நான் தேனி மாவட்டம் அன்னஞ்சியில் குடியிருந்துட்டு வர்றேன். எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. நாங்கள் அன்னஞ்சியில் பால் பண்ணை வச்சுருக்கோம். அந்த பால் பண்ணையில் பால் விற்பனைக்காக ரமேஷ் என்பவரை அங்கே வேலைக்கு நாங்கள் சேர்த்தோம். ரமேஷ் பல நாட்கள் நான் போவேன், சில நாட்கள் என் பொண்ணுங்க போவாங்க. அப்போ என் பொண்ணுங்கள் அங்கே பால் எடுக்க போகிறப்ப ரமேஷ் என்பவர் தனியாக போகிற பொண்ணுங்க கிட்ட சில பாலியல் தொந்தரவு கொடுத்ததுனால என் பொண்ணுங்க அதை என்கிட்ட சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் அதை சிசிடிவி கேமராவை செக் பண்ணி ஆராய்ஞ்சு திருப்பி அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். எஸ்பி ஆஃபீஸில் எப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னா மே 16 நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணாங்க. ஃபார்வேர்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களும் எங்களை கூப்பிட்டு சில கேள்விகள் கேட்டாங்க, ஆதாரங்கள் கேட்டாங்க. எல்லாமே நாங்கள் சொன்னோம். எல்லாமே சொல்லிட்டு ஜூன் 4 எஃப்ஐஆர் போட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டதுக்கப்புறம் அந்த ரமேஷ் என்பவரை இதுவரைக்குமே கைது பண்ணலை. ஏன் கைது பண்ணலன்னு எங்களுக்கு நாங்கள் பல நாள் போய் கேட்டோம். கேட்டதுக்கு எங்களை வரவழைச்சிட்டு தேவையில்லாத கேள்விகள் எங்களை கேட்குறாங்களே தவிர அவனை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி தெரியல. அதனால இப்போ என் பொண்ணு மன உளைச்சலுக்கு ஆளாகி பூச்சி மருந்து குடிச்சிட்டு காணாவளுக்கு ஜிஹெச்சில் இப்போ அட்மிட் பண்ணியிருக்கோம். என்ன நடக்குங்கிறத எங்களுக்கே தெரியாது. இதை உயர் அதிகாரிகள் அத்தனை பேரும், கலெக்டர், எஸ்பி, முதலமைச்சர் பிரிவு எல்லாமே இதை கவனத்துக்கு கொண்டு போய் இதை அவங்க பார்வையிட்டு இந்த ரமேஷ் என்பவரையும் அவர் கூட சேர்ந்த அத்தனை பேர் மேலேயும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ சில நாட்களாக எங்களுக்கு மன உளைச்சல் வருது. அதுக்கப்புறம் எங்களை திட்டன் பண்ணுறாங்கன்னா ஃபோன் கால் வருது, போக முடியல. இப்போ மாடுகள் எல்லாத்தையுமே நாங்கள் வித்துட்டோம், எங்களுக்கு வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுது. அதனால நீங்கள் இதை மேல் நடவடிக்கை கொண்டு போய் எங்களை அனைத்தும் இப்போ முதலமைச்சர் பிரிவுக்கு இதை கண்டிப்பாக அதை தெரிவித்து அவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது தேனி மாவட்டத்தில். அது உமன் போலீஸ் ஸ்டேஷனில் சுத்தமாகவே பாதுகாப்பு கிடையாது. நாங்கள் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று கேட்குறாங்க. எப்படி நாங்கள் இந்த 2 பெண் குழந்தைகளை வச்சு நான் அந்த பூமியில் வாழ்றது சொல்லுங்க பாப்போம். அதனால எங்களுக்கு இது உடனே ஆக்ஷன் எடுத்து ரமேஷை கைது பண்ணி, ரமேஷை சார்ந்தவர் அத்தனை பேரையும் கைது பண்ணி எங்களுக்கு உடனே இதை எங்களுக்கு ஒரு ரெமெடி சொல்லணும். இல்லைனா என் பொண்ணுக்கு என்ன நடக்கும், அடுத்து என்ன செய்ய போறோம்னு எங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் இப்ப தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம். பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க, எங்க இருக்கு பாதுகாப்பு? பாதுகாப்பே கிடையாது. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.